விஜய் அவர்கள் பரப்புரையில் தான் உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அவர் மருத்துவமனை போய் சந்திச்சிருக்கணும்ல. எப்படி சந்திக்க முடியும்? இதுவரை அவர் போவே இல்லை பாதிக்கப்பட்டவங்க. இப்போ நான் சொல்றேன்னா நீங்க அரசியல் செய்றீங்க, நான் அரசியல் செய்றேன். ஸோ இன்னொரு புதுசா ஒரு ஆள் அரசியல் பண்றாங்கன்னா அந்த இடத்துக்கு போனா நீங்க ஒரு ஆளா இருக்கலாம், நான் ஒரு ஆளா இருக்கேன். என் இடத்துல இத்தனை உயிர் போச்சு, உன் இடத்துல இத்தனை உயிர் போயிடுச்சு. ஸோ இவனாலதான் போச்சுன்ற ஒரு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இவர்களால தான் ஆச்சுன்னு ஒரு மென்ஷன் ஆயிடுச்சுன்னா, ஸோ நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இவர்களால தான் ஆச்சுன்னு ஒரு மென்ஷன் ஆயிடுச்சுன்னா அங்க மக்களோட எதிர்பார்ப்பு இருக்காது. அங்க கோபம், வேகம் அதுதான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கள் போனால் அங்க தாக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்ப அவர் போனாருன்னா அந்த கோபம் அவருக்கு எதிரியா போயிடும். அது மிகப்பெரிய தவறா போயிடும். அந்த நிலைமையில அந்த மனிதரோட சுச்சுவேஷன் என்ன, நிலைமை என்ன, அவருக்கு இதுதான் நடந்ததா, என்ன நடந்தது, ஏதுன்னு விரிவாக்கம் சரியா தெரியல. தெரியாம உடனே போக முடியாது. பிரஸ்ஸுக்கு யார்கிட்டையும் பேச முடியாது. ஸோ அது ஒன்று இருக்கு. விவரங்கள் தெரிஞ்சால்தான் பேச முடியும். இப்போ விஜயோட பரப்புரையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இது அவருடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு பின்னடைவா இருக்காதா? ஒரு ரசிகர் ரசிகனா பார்க்குறப்போ இருந்த விழிப்புணர்வு வேற, அவரே ஒரு ஆட்சியில் வரும்போது அப்போ இருக்கிற விழிப்புணர்வு வேற, மக்களிடையே இன்னும் எமோஷனல் ஃபீல் வரும். அப்படி இருக்கும்போது பார்க்க போயிருக்காங்க. நம்மளை நம்பி இத்தனை பேர் இறந்துட்டாங்களே சொல்லிட்டு அவ்வளோ ஃபீலில் இருப்போம். அவர் அவ்வளோ ஒரு எமோஷனல் ஃபீல் இருப்போம். ஸோ இன்னும் நம்ம மக்களை எப்படியாச்சும் நம்ம கரை சேர்க்கணும், ஏதோ ஒன்று பண்ணாலும் அவரோட மைண்ட் தாட்ஸில் ஓடும். இன்னும் மேலும் மேலும் நான் வருவேன் தான் இருப்பார். ஸோ அது அவரோட தாட்ஸ்.